அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. தத்புருஷாய மகா தேவாய திமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். தத்புருஷாய மகா சேனாய திமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். சுப்பிரமணிய சாமியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்திற்கு திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசி கொண்டு மேசராசிக்கு 1/3/2026 முதல் 7/3/2026 வரை மேசராசிக்கு உண்டான பலன் எப்படிங்கிறது பார்ப்போம். மேசராசி அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் உடையது, அதாவது 1ஆம் பாதம் அடங்கியது மேசராசி. மேசராசி அதிபதி செவ்வாய் பகவான். அதனால அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான அதிபதி முருகப்பெருமான். அதனால முருகனை வழிபாடு செய்து உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேறக்கூடிய தன்மை இந்த வாரத்தில் கொடுக்கும். ஆகவே முருகனை வழிபாடுங்கிறது தத்பிரசாபித்மி மகா தேவாயுதிமி தன்னோ ருத்ர பிரஜேதங்கிற சிவனுடைய மந்திரமும், தத்பிரசாபித்மி மகா சேனாயுதிமி தன்னோ ஸ்கந்த பிரஜேதங்கிறது சுப்பிரமணிய சாமியுடைய மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யணும். அதே மாதிரி வீரபஜாபித்மிகி விக்ன ஹஸ்தாயுதிமி தன்னோ பௌம பிரஜேதையாது, அதாவது அங்காரகனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி உங்களுடைய இந்த வாரத்துக்குண்டான பலன் பார்க்க முன்னாடி அந்த தெய்வத்துக்குண்டான வழிபாடு கண்டிப்பாக நீங்க செய்து வரும்போது மன மகிழ்ச்சி, கிரக கோளாறு அனைத்து நிவர்த்தி ஆகும். இந்த வாரத்துக்கு கிரக மாற்றம் பெருசா எதுவுமே இல்லை. இருப்பினும் சந்திர பகவான் கடகராசியில இருக்கிறாங்க. கடகராசியில இருந்து 2/3/2026 திங்கட்கிழமை காலை 7:48 சிம்ம ராசிக்கு பயணம் மேற்கொள்கிறார். 4ஆம் தேதி 3வது மாசம் புதன்கிழமை பகல் 2:07 சந்திர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு மாறுகிறாங்க. 6/3/2026 வெள்ளிக்கிழமை இரவு 10:51 சந்திர பகவான் துலா ராசி பயணம் இருக்கிறார். ஆகவே சந்திர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசி, சிம்ம ராசியில இருந்து கன்னியா ராசி, கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு இந்த 3 ராசி இந்த ஒரு வாரத்துல மாறுகிறாங்க. அதுக்குண்டான மேசராசிக்கு உண்டான பலன் என்னங்கிறது பார்ப்போம். இப்ப மேசராசி அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 5 கிரகம் 6 கிரகம் கூடி இருக்கிறது ரொம்ப அருமையான காலம். அதாவது கிரக யுத்தம் சொல்லுவாது. இருப்பினும் ஒரு சுப கிரகம் பாப கிரகம் அனைத்தும் கூடி ஒரு சுப கிரக தன்மை வரும்போது அதுவே சுபமங்கலம் உண்டாகும், சுபம். அப்போ அந்த மேசராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகள் தரக்கூடிய தன்மை, திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, மன அமைதி இல்லாம இருந்த அலைஞ்சு திரிஞ்சிருந்தா ஏதேனும் ஒரு கவலை அத்தனை தீரக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது வழிபாடு தவறாம செய்து வரும்போது முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். குடும்பத்துக்குண்டான மேன்மை அதிகமாகவே உண்டாகும். குடும்பத்துக்குண்டான சில பிரச்சனைகள், சலசலப்பு இருக்கு, பிள்ளைங்க சரியான முறையில படிக்கல அப்படின்னு எண்ணங்கள் நல்ல படிப்பு உருவாக்க உண்டான தன்மை உருவாகும். இந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது கடமை நம்ம தவறாம செய்து வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளே கிடைக்கும், நன்மையே உண்டு. அப்ப சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல மாறார். அப்ப மாறும்போது 4ஆம் தேதி புதன்கிழமை உங்க 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானாபதி பலம் பெறுவார். அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானாபதி பலம் பெறும்போது நம்மளுக்கு தேவையில்லாத மன சஞ்சலம்லாம் நிவர்த்தியாகி நம்மளுக்கு தைரியம், மன வைராக்கியம் உண்டாகும். நம்ம இது செய்தே தீரணும், இது செஞ்சாதான் நம்ம வெற்றி அடைய முடியும் பிற்காலத்துல. இந்த வாரம்னா இந்த வாரமே கிடையாது, நான் திரும்ப திரும்ப சொல்றது, நான் நேரடியாக சொல்லிடுறது. இந்த வாரம்னா இந்த வாரம் கிடையாது. சில நேரத்துல ஒரு முயற்சி ஈடுபடும் போது அந்த முயற்சி நம்ம திருமணையாக சில காலம் பிடிக்கும். அப்போ இந்த வாரத்துல நம்ம முயற்சி செய்யும் போது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரன் வந்து அமரும் போது உங்களுக்கு அருமையான பலம் கொடுக்கக்கூடிய தன்மை. ஆகவே இந்த 4ஆம் தேதி இருந்து 6ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து செய்ய வேண்டிய கடமை தவறாம செய்து வரும்போது இந்த 2 நாள் உங்கள் அனைத்து விதமான பாக்கியங்கள் வந்து கிடைக்கும். அப்ப அந்த பாக்கிய ஸ்தானம் அப்படின்னாலே நம்மளுக்கு வெற்றி பெறும். அதனால அந்த பூர்வ புண்ணியம் இருந்தாலே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி, ஞானம், செல்வம் உண்டாகும். நம்ம பிள்ளைங்க நல்ல ஒரு திருமணத்துக்கு தயாராக இருக்குன்னா வரன் அமையக்கூடிய தன்மை உண்டாகும். இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலத்தில் நம்ம வந்து ஏதேனும் ஒரு உதவி நாட வேண்டி இருக்குது. அந்த காலம் போல் இல்லை. உறவு மூலமா
நம்ம திருமணம் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்நியம் மூலமாகவே நமக்கு திருமணத்துக்கு பந்தம் உருவாகுது. ஆகவே திருமணத்துக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடும் போது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலும் ஒப்பந்தங்கள் அடக்கக்கூடிய தன்மை, அந்த ஒப்பந்தம் மூலம் நம்மளுக்கு பிற்காலத்துல நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மை உண்டாகும். உங்க 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5 கிரகம் 6 கிரகம் சேர்ந்து உங்க ராசியாதிபதி அதிலே சேர்ந்து இருப்பது பாக்கியங்களோட லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மை. இவ்வளவு நாள் தொய்மானம், அதாவது இவ்வளவு நாள் வியாபாரம் இல்லாம இருந்தது, எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னா இந்த மாசம் இருந்து நம்மளுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி இந்த வாரத்துல நீங்க புதிய முயற்சியில் ஈடுபடும் போது உங்களுக்கு ஆர்டர்கள் குமியக்கூடிய தன்மை, வெளியூர் வெளிநாடு வசிக்கக்கூடியவர்களும் நல்ல மன மகிழ்ச்சி உருவாகும். நல்ல அவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க நல்ல மேல் அதிகாரினால ஒரு பாராட்டல் ஏற்படும். ஆகவே அதனால நம்மளுக்கு பிற்காலத்துல ஒரு நன்மை ஏற்படக்கூடிய தன்மை உருவாகும். குரு பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்ப்பதும் 9ஆம் இடம் பார்வை வருவதால் நீங்கள் நிதானித்து செயல்படணும். குரு 7ஆம் இடத்துல இல்லை, 9ஆம் இடத்துல, ஆனா குரு பார்வை தான் உங்களுக்கு. அதனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய தன்மை இந்த வாரத்தில் இருந்தால் அவசரம் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கேது 5ஆம் இடத்துல இருக்கும்போது சந்திரன் அதிலே கூடும்போது ஒரு அவசர புத்தி கொடுக்கும். அந்த அவசரத்துல இருந்து நம்ம தவிக்கணும். ஆகவே நிதானித்து செயல்பட்டாலே நீங்க வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மை, ரொம்ப நாள் இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை உண்டாகும். கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரக்கூடிய தன்மை உண்டாகும். ரொம்ப நாள் நீண்ட நாள் நான் கடன்லாம் இருந்தேன்னா அதுக்கு ஒரு நம்மளுக்கு கடன் தீரணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? தன பிராப்தம் வேணும். தன பிராப்தம் வேணும்னா நம்ம உத்தியோகம் கரெக்டா அமையணும். உத்தியோகம் கரெக்டா அமைந்தாலும் நம்ம சரியான முறையில அந்த ஹேண்டில் பண்ணணும். அப்போ தொழில இருக்கிறவங்க வேலை செய்யறவனா இருந்தா அதிகமாக கவனம் செலுத்தி வேலைகள் செய்யும் போது, சொந்த தொழில் செய்யறவங்க ரொம்ப உஷாராக இருந்து செய்யும் போது மேலும் மேலும் ஆர்டர்கள் குமியும். வேலை செய்யற இடத்துல நம்மளுக்கு நன்மதிப்பு கிடைக்கும் வேலை செய்யறவங்களுக்கு. அதனால சிறு தொழிலாக இருந்தாலும் உத்தியோகஸ்தானாக இருந்தாலும் இந்த வாரத்தில் மேன்மை அடையக்கூடிய தன்மை அதிகமாகவே உண்டு. ஆகவே நம்ம ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த மேச ராசிக்காரர்களுக்கு மேடா ராசின்னு சொல்லுவோம். மேடா ராசின்னா மேன்மையான ராசின்னு பேர். அதிலே கேதுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி, சுக்கிரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய பரணி, சூரியனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் இருக்கிறதுனால, ஆகவே இந்த காலத்தில் நம்ம முதல் ராசி நம்ம ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கோம். அந்த வைராகியம் நம்மளுக்கு வேணும். ஆகவே தோல்வி கண்டு அஞ்சக்கூடாது. 7.5 சனி காலம், 7.5 சனி உருவாக போது வாக்கிய பிரகாரம், திருகணித பிரகாரம் 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. ஆனா வாக்கிய பிரகாரம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சொல்ற அனைத்து ராசி பலன் வாக்கிய பிரகாரம். அதனால 7.5 சனி தொடங்கக்கூடிய காலம். நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோ, சமீபத்துல வந்துருது அது நினைக்கக்கூடாது. இந்த வாரத்துல உங்களுக்கு 7.5 சனி தொடக்கம். 6ஆம் தேதி சனி பயிற்சி. ஆகவே சனி பயிற்சினால் நம்மளுக்கு ஒரு பெரிய பாதகம் உண்டாகுமா? அதெல்லாம் மனதில் ஒரு குழப்பம் வேண்டாம். சனி உங்களுக்கு மாறுனாலும் மற்ற கிரகத்துண்டான துணை கொண்டு நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய தன்மையே கொடுக்கும். சனினால் நம்மளுக்கு சில கவனக்குறைவு உருவாகும். அது மட்டுமே கொடுக்கும் தவிர மற்றதுல எதுவுமே கொடுத்தாதனால முதலே சொன்னதுதான். சற்று நிதானமாக ஜாக்கிரதையாக புத்தி பொறுமையோடு பிறர்கிட்ட நம்ம பேசும்போது சரியான முறையில அணுகுனாலே நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.